إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل في الآية الأخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله عز وجل في الآية الأخرى يا بني إنها إن تك مثقال حبة من خردل فتكن في صخرة أو في السماوات أو في الأرض يأتي بها الله حسبي الله العظيم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار حسبي رسوله الكريم பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உண்டான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவினர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளால் இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் உங்களுக்கும் எமக்கும் இன்றைய தினம் கிடைத்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த வியாபாரத்தை நாம் முதலிவிட்டு வந்தோமோ, இந்த வேலைகளை தள்ளி வைத்து விட்டு இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே இமாமிற்கு முன்னால் இந்த பள்ளிவாசலில் வந்து அமர்ந்தோமோ, அந்த வியாபாரங்களில் அந்த வேலைகளில் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அபிவிருத்தி ஏற்படுத்தி தரட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்பொழுது நீங்களும் நாமும் எப்படி இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அதே போன்று இஸ்லாமியர்களாகவே வாழ்ந்து இஸ்லாமியர்களாகவே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்மார்களுக்கும் எமக்கும் எம்முடைய குடும்பத்தார்களுக்கும் எம்முடைய பெற்றோர்மார்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மான் தந்தருள்வானாக. இந்த துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்களும் நாமும் செய்த பாவங்களை பொறுத்து வறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எமக்கும் தந்தருள்வானாக இன்ஷா அல்லாஹ். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் ஒரு சோதனை களம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் ஒரு சோதனைக்காகத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளோம். இந்த உலகத்தில் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொன்றும் சோதனைகளுக்காகத்தான் படைக்கப்பட்டுள்ளது. இந்த உலகமே ஒரு சோதனை களம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு சோதனை. அந்த மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள இவைகளும் சோதனைகள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எமக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அதுவெல்லாம் எமக்கு சோதனை. குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை தன்னுடைய அருள்மறையிலே பேசி காட்டுகின்றான். என்ன? இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. பொருளாதாரமும் எம்முடைய குழந்தை செல்வமும் எமக்கு சோதனை. பொருளாதாரம் என்பது ஒரு செல்வம், குழந்தையும் எமக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய செல்வம். இந்த இரண்டும் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஒன்றுதான். என்ன நோக்கம்? எம்மை சோதிப்பதற்காக. இந்த சோதனையில் ஒரு மனிதன் வெல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சோதனையில் ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக நாம் பார்த்திருந்தோம். ஒரு குழந்தையை ஒரு முஸ்லிம் நல்ல விதமாக வளர்த்தெடுப்பது அந்த பெற்றோரின் மீது கடமை. குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு பெற்றோர்களின் மீதும் கடமை அந்த குழந்தை சரியான முறையில் வளர்த்து அந்த குழந்தைக்கு சரியான கல்விகளை கொடுத்து அல்லாஹ்விடத்தில் எப்படி அமானிதமாக பெற்றோமோ அதே போன்று மீண்டும் அல்லாஹ்விடம் ஒப்படைப்பது ஒவ்வொரு பெற்றோர்களின் மீதும் கடமையான ஒரு விஷயம். அப்படி
அந்த குழந்தைகளை பெற்றோர்மார்கள் சரியான முறையில் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக கடைசியாக நாம் சந்தித்த ஜும்ஆவுடைய உரையிலே தெளிவாக நாம் பார்த்தோம். அந்த விஷயங்களை மீண்டும் ஒரு முறை, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்ந்து விட்டு இன்றைய தினத்தினுடைய ஜும்ஆவுடைய தலைப்பிற்குள் நாம் நுழைந்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு குழந்தையை ஒரு பெற்றோர் சரியான முறையில் வளர்த்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த குழந்தையை அந்த பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய கண்காணிப்பிலேயே வைத்திருக்க வேண்டும். குழந்தைகளை பெற்றோர்மார்கள் தங்களுடைய கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும். தன்னுடைய குழந்தை எங்கே செல்கின்றது, தன்னுடைய குழந்தை யாருடன் பழகுகின்றது, தன்னுடைய குழந்தையுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றது, அது பேசும் பொழுது எப்படி பேசுகின்றது, ஒழுக்கமாக பேசுகின்றதா இல்லையா, எப்படி பேசுகின்றது, எப்படி பழகுகின்றது, என்ன என்ன விஷயங்களை எல்லாம் அது செய்வதற்கு ஆசைப்படுகின்றது போன்ற எல்லா விஷயங்களையும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படி கண்காணிக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுடைய நிலை என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. அந்த குழந்தை யாருடன் பழக்கம் வைத்திருக்கின்றது என்பது நமக்கு தெரியாது. அந்த குழந்தைக்கு என்ன பழக்க வழக்கங்கள் புதிதாக வந்திருக்கின்றது என்பது நமக்கு தெரியாது. இதை அப்படியே நாம் கண்காணிக்காமல் விட்டு விட்டோம் என்று சொன்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நாம் நஷ்டவாளிகளாக இருக்கும். எல்லாம் கைமீறி போயிருக்கும். அப்படிதானே? சிறு வயதிலேயே நாம் கண்காணிக்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், எந்த வயதில் நாம் கண்காணித்திருந்தால் அந்த குழந்தை இந்த தவறான காரியங்களை செய்யாமல் இருந்திருக்குமோ அந்த வயதில் நாம் கண்காணிக்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நாட்கள் வருடங்கள் கடந்ததற்கு பின்னால் நாம் நஷ்டவாளிகளாகத்தான் நிற்க வேண்டும். ஏன்? காலம் கடந்திருக்கும், அந்த குழந்தைக்கு எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் வந்துடும். எனவே ஒரு பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளை சிறு வயதில் இருக்கும் பொழுதே சரியான முறையில் கண்காணித்து வளர்த்திருக்க வேண்டும். கண்காணிப்பது, குழந்தைகளை கண்காணிப்பது என்பது ஒவ்வொரு பெற்றோரின் மீதும் கடமையான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி கண்காணிப்பில் வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லா காலமும் எம்முடைய கண்காணிப்பிலேயே இருக்குமா என்று கேட்டால் அதுவும் இருக்காது. எம்முடைய கண்காணிப்பை விட்டு ஒரு கட்டத்தில் என்ன செய்துவிடும்? எம்முடைய பார்வை விட்டு அந்த குழந்தை தூரமாக சென்றுவிடும். பள்ளிக்கூடத்திற்கு சென்றுவிடும், கல்லூரிகளுக்கு சென்றுவிடும், அல்லது இன்னும் பெரிய வயதை அடைந்துவிட்டது என்று சொன்னால் வேலை செய்வதற்காக வெளி ஊர்களுக்கு சென்றுவிடும், இன்னும் சில குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு சென்றுவிடும். அப்பொழுது எப்படி நாம் நம்முடைய குழந்தைகளை கண்காணிக்க முடியாது. அப்படி வெளியே செல்லக்கூடிய இடங்களிலும் நம்முடைய குழந்தை நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தவறான விஷயங்களின் பக்கம் போகாத ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், பெற்றோர்களுடைய கண்காணிப்பில் அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே என்ன செய்ய வேண்டும்? அந்த குழந்தைகளுக்கு தேவையான மார்க்க அறிவையும் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அந்த மார்க்க அறிவை ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் கொடுத்து விட்டாலே பெரும்பான்மையான பிரச்சனைகள் சால்வ். ஹலாஸ். அந்த கல்வி ஒரு குழந்தைக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் வெளியிடங்களுக்கு எவ்வளவு தூரம் சென்றாலும், எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? சரி எது, தவறு எது என்பதை பிரித்து அறிய தெரியும். இந்த ஒரு கல்வியை ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் பெரும்பான்மையான கவலைகளை விட்டு நாம் என்ன செய்து விடலாம்? ஒதுங்கி விடலாம். நமக்கு கவலை இருக்காது. சரியான மார்க்க கல்வியை நாம் கொடுத்து விட்டோம் என்ற பட்சத்தில் அந்த கல்வியை கொண்டு எங்கே சென்றாலும், தனிமையில் இருந்தாலும் அந்த குழந்தை என்ன செய்யக்கூடியவனாக இருப்பான்? அதை கொண்டு பயன் பெறக்கூடியவனாக இருப்பான். மிக சிறந்த உதாரணம் ஒரு அடிமை சிறுவன். இந்த அடிமை சிறுவன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிய அடிமை சிறுவன். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? பாலைவனத்திலே நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய சஹாபாக்களுடன். அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சாப்பிடுவதற்காக அமர்கின்றார்கள். அப்பொழுது அந்த இடத்துல ஒரு சிறுவன், அடிமை சிறுவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள். நாம் எல்லாம் தெரிந்த ஒரு வரலாறாகத்தான் இருக்கும். ஆடு மேய்த்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்களை அனுப்பி கேட்கின்றார்கள், அந்த சிறுவனையும் எம்முடன் உணவு அருந்துவதற்காக வர சொல்லுங்கள் என்பதாக. அந்த சிறுவன் என்ன சொல்லி காட்டுகின்றார்? அன ஸாயிமுன், நான் நோன்பு வைத்தவனாக இருக்கின்றேன் என்பதாக அந்த சிறுவர் சொல்லி காட்டுகின்றார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? அந்த ஆச்சரியத்தினுடைய வெளிப்பாடாக என்ன கேட்டார்கள்? இவ்வளவு கொதிக்கக்கூடிய பாலைவனத்திலே நீ நோன்பு வைத்திருக்கின்றாயா? நோன்பு வைத்த நிலையிலே நீ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்றாயா என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சிறுவனை பார்த்தும் கேட்கின்றார்.
அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த சிறுவன் சொல்லி காட்டுகின்றார், ஆம் நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அப்பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் கேட்கின்றார்கள், உன்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை நீ என்ன செய், எங்களுக்கு நீ கொடு, அதற்கு பகரமாக உங்களுக்கு நாங்கள் சிறு திர்ஹம்களை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் என்பதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு பார்க்கின்றார்கள். அப்படி கேட்கும் பொழுது அந்த சிறுவர் என்ன சொல்லி காட்டுகின்றார், இந்த ஆட்டினுடைய மந்தையினுடைய முதலாளி நான் அல்ல, இந்த ஆட்டை மேய்க்கக்கூடியவன் மட்டும்தான் நான், இந்த ஆட்டினுடைய முதலாளி அதோ இருக்கின்றது அந்த கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கின்றார், அவரிடத்தில் சென்று இந்த பொருளாதாரத்தை நீங்கள் கொடுத்து விட்டு என்ன செய்து கொள்ளுங்கள், இந்த ஆட்டில் இருந்து ஒரு ஆட்டை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், நேரடியாக என்னிடத்தில் கேட்டால் நான் தர முடியாது என்பதாக அந்த சிறுவன் சொல்லி காட்டுகின்றார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் சொல்லி காட்டுகின்றார்கள், இவ்வளவு பெரிய பாலைவனம் எதற்காக, சோதிப்பதற்காக, அந்த சிறுவனுடைய இறையச்சத்தை சோதிப்பதற்காக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், இவ்வளவு பெரிய பாலைவனத்தில் இந்த ஒரு ஆடு தொலைந்து போகிவிட்டது என்று சொன்னால் உன்னுடைய எஜமானர் என்ன செய்வார், கண்டிப்பாக நம்பி விடுவார், அல்லது ஓனாய் வேட்டையாடி சென்று விட்டது என்பதாக நீ சொல்லிவிடு, உனக்கு நான் இந்த தீனாரையும் தருகின்றேன், அந்த ஆட்டினுடைய ஒரு இறைச்சி பகுதியையும் நான் உனக்கு தருகின்றேன், என்ன செய், அந்த ஆட்டை எனக்கு நீ கொடு என்பதாக கேட்கின்றார்கள். அப்பொழுது கண்கள் சிவந்து அந்த சிறுவர் என்ன கேட்டார், தங்களுடைய ஒரு விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தி ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்பதாக அந்த சிறுவர் கேட்கின்றார். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு இறையச்சம் தனிமையில் இருக்கும் பொழுது, பாலைவனத்தில் இருக்கும் பொழுது, தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்படும் பொழுது அந்த அடிமை சிறுவனை தவறு செய்யாமல் தடுத்தது எது? அந்த சிறுவனுக்கு எந்த தவறு செய்வதற்கு வேண்டுமெனில் அவனுக்கு வாய்ப்பு இருந்தது. என்ன செய்திருக்கலாம், சாப்பிடுவதற்காக அழைத்த பொழுது சென்று சாப்பிட்டு இருக்கலாம், சாப்பிடவில்லை. அந்த ஆட்டினுடைய ஒரு பகுதியை கேட்ட பொழுது அவர்கள் என்ன செய்திருக்கலாம், கொடுத்திருக்கலாம், கொடுக்கவில்லை. மீண்டும் சொல்லப்படுகின்றது ஓனாய் வேட்டையாடி விட்டது என்பதாக ஒரு யோசனையும் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த யோசனையை கேட்டால் என்ன செய்திருக்கலாம், அந்த ஹராமான ஒரு விஷயத்தை செய்திருக்கலாம், அப்பொழுதும் செய்யவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அந்த சிறுவனை வார்த்தெடுத்தது, தகுதிப்படுத்தியது எது? அந்த சிறுவருடைய உள்ளத்தில் இருந்த கல்வி, அல்லாஹ்வுடைய கல்வி. பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகளை எம்முடைய கட்டுப்பாட்டில், எம்முடைய கண்காணிப்பில் வைத்திருக்கும் போது என்ன செய்ய வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு இறைவனுடைய கல்வியை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நீ பார்க்காமல் இருந்தாலும் அல்லாஹ் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார். எங்கே சென்றாலும் நீ பொய் சொல்லக்கூடாது, எங்கே சென்றாலும் நீ தவறான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்பதாக இறைவனுடைய கல்வியை என்ன செய்ய வேண்டும், எம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். முதலாவது பிள்ளைகளை எம்முடைய கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, எம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சிறு வயதிலேயே, அந்த பிஞ்சி வயதாக இருக்கும் பொழுது இறைவனுடைய கல்வியை நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். பெரும்பான்மையானவர்கள் செய்யக்கூடிய தவறு இதுதான். அந்த வயதில் கற்றுக் கொடுத்தால் எப்படி நம்முடைய பிள்ளைகளுடைய மனதில் பதியும் என்பதாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சிறு வயதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்விதான் அவர்களுக்கு அதிகமான நாட்கள், அதிகமான வருடங்கள் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கல்வியாக இருக்கு. ஆனால் நாம் என்ன எடுத்துக் கொண்டிருக்கின்றோம், இந்த வயதில் சொல்லிக் கொடுத்தால் எப்படி இந்த குழந்தை இந்த கல்வியை உள்வாங்கும் என்பதாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல. சிறு வயதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி என்பது பசுமரத்தாணியை போன்று அவர்களுடைய உள்ளத்தில் இலகுவாகவும் சென்றுவிடும், அவர்களுடைய உள்ளத்தில் மிக ஆழமாகவும் அது சென்றுவிடும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், சிறு வயதாக இருக்கும் பொழுதே அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த கல்வியை நாம் எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும், எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அந்த முறைப்படி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதையும் என்ன செய்திருக்க வேண்டும், ஒரு பெற்றோர்கள் மிக துல்லியமாக அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளையினுடைய நிலை என்பதை கண்காணிக்க வேண்டும். கண்காணித்ததற்கு பின்னால் என்னுடைய பிள்ளைக்கு என்ன கல்வி தேவை என்பதை உணர வேண்டும், உள்வாங்க வேண்டும். அதற்கு பின்னால் அந்த கல்வியை எப்படி போதிக்க வேண்டுமோ அப்படி போதித்தால் அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் என்ன செய்துவிடும், அது பசுமரத்து ஆணியை போன்று பதிந்துவிடும். அது எக்காலத்திலும் என்ன செய்யாது, மறந்தே போகாது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு ஆசிரியர் ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவு செய்கின்றார், ஒரு முறை எங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு மேலாய்வு செய்வதற்காக ஒரு
காவல் அதிபர் என்ன செய்கின்றார்? எங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு வருகை தருகின்றார். ஒரு காவலாளி எங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு வருகை தருகின்றார். அப்படி வருகை தருவதற்கு முதல் நாள் மாலை நாங்கள் என்ன சொல்லிவிட்டோம்? குழந்தைகள் அனைவரையும் அழைத்து வைத்து நாளை எம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு மேற்பார்வையிடுவதற்காக ஒரு காவல் அதிகாரி ஒருவர் வருவார். அப்படி வந்து உங்களுடைய வகுப்பறைக்குள் அவர்கள் நுழைந்தால் அவர்கள் யாரை கேள்வி கேட்கின்றார்களோ அவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? பதில் சொல்ல வேண்டும். வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கூச்சல் போடக்கூடாது என்பதாக ஒழுக்க நெறிமுறைகளை அந்த ஆசிரியர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். மறுநாள் அதே போன்று அந்த காவல் அதிகாரியும் அந்த பள்ளிக்கூடத்திற்கு வருகின்றார். அந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து 3வது வகுப்பிற்குள் அந்த காவல் அதிகாரி என்ன செய்கின்றார்? நுழைகின்றார். நுழைந்ததற்கு பின்னால் அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? யாரை பார்த்து அவர் கேள்வி கேட்பார், எம்மை பார்த்து கேள்வி கேட்டு விடுவாரோ என்ற ஒரு பதட்டத்தில் அந்த குழந்தைகள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றனர். அப்படி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காவல் அதிகாரி என்ன செய்கின்றார்? வெளியே எட்டி பார்த்து விட்டு சில மாணவர்களை கையை காண்பித்து இந்த கதவையும் அந்த ஜன்னல்களையும் நீங்கள் சாத்துங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அந்த குழந்தைகளும் என்ன செய்கின்றார்கள்? ஆர்வமாக வேகமாக சென்று அந்த கதவையும் சாத்து விடுகின்றார்கள், அந்த ஜன்னல்களையும் சாத்து விடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அந்த ஜன்னலில் இருந்து பார்த்தால் மைதானமும் தெரியும், அந்த மைதானத்தில் நெட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய கொடியும் தெரியும். அந்த காவல் அதிகாரி கேட்ட கேள்வி என்ன? தேசிய கொடி என்ன என்ன வர்ணங்களை கொண்டுள்ளது என்பதை நீங்கள் தலைகீழாக சொல்ல வேண்டும். தேசிய கொடியினுடைய வர்ணங்களை நீங்கள் கீழிருந்து மேலாக சொல்ல வேண்டும் என்பதாக அந்த காவல் அதிகாரி என்ன செய்கின்றார்? அந்த குழந்தைகளுக்கு கேள்வியாக கேட்கின்றார். அந்த குழந்தைகள் எல்லாரும் என்ன செய்கின்றார்கள்? நான் பதில் சொல்கின்றேன் என்பதாக கையை தூக்கி கீழே வெள்ளை இருக்கும், அதற்கு மேல் பச்சை இருக்கும், அதற்கு மேல் சிகப்பு இருக்கும் என்பதாக ஒரு குழந்தை சொல்கின்றது. தவறு என்பதாக சொல்லிவிட்டார். கீழே சிகப்பு இருக்கும், மேலே பச்சை இருக்கும், நடுவில் வெள்ளை இருக்கும் என்பதாக ஒரு குழந்தைகள் சொல்லி காட்டுகின்றது. தவறு என்பதாக சொல்லிவிட்டார். கீழே வெள்ளை இருக்கும், நடுவில் சிகப்பு இருக்கும், அதற்கு மேல் பச்சை இருக்கும் என்பதாக இன்னும் சில குழந்தைகள் சொல்லி காட்டுகின்றது. தவறு என்பதாக சொல்லிவிட்டார். அப்பொழுது ஒரு குழந்தை மட்டும் கையை உயர்த்தி விட்டு நான் பதில் சொல்ல வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றேன் என்பதாக அனுமதி வாங்குகின்றேன். அந்த அதிகாரியும் அந்த குழந்தைக்கு அனுமதி கொடுத்து விட்டார். அந்த குழந்தை என்ன சொல்லி காட்டுகின்றது? கீழே பச்சை நிறம் இருக்கும், அதற்கு மேல் வெள்ளை நிறம் இருக்கும், அந்த வெள்ளை நிறத்தினுடைய மத்தியிலே ஒரு சக்கரம் ஒன்றும் இருக்கும், அந்த வெள்ளை நிறத்திற்கு மேல் சிகப்பு நிறத்தை போன்ற ஒரு நிறமும் இருக்கும். அதாவது டீப் சாஃப்ரான் என்பதாக ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஒரு கேசரியுடைய நிறம். அந்த நிறமும் என்ன செய்திருக்கும்? தேசிய கொடியினுடைய மேலே இருக்கும் என்பதாக அந்த குழந்தை என்ன செய்கின்றது? சொல்லி காட்டுகின்றது. அந்த அதிகாரிக்கு கடுமையான ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? எப்படி இத்தனை குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்கும்போது இந்த ஒரு குழந்தை மட்டும் இவ்வளவு துல்லியமாக நடுவில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் உட்பட அது தெளிவாக சொல்கின்றது என்பதாக ஆச்சரியத்தில் கேட்கின்றார். எப்படி இது உனக்கு தெரியும் என்பதாக கேட்கும் பொழுது அந்த குழந்தை சொல்லி காமிக்கின்றது, சிறு வயதாக நான் இருக்கும் பொழுது, அதாவது எல்கேஜி யூகேஜி போன்ற வகுப்புகள் படிக்கும் பொழுது இந்த தேசிய கொடி சம்பந்தமாக என்னுடைய ஆசிரியர் ஒருவர் எனக்கு பாடம் எடுக்கின்றார். பாடம் எடுக்கும் பொழுது அந்த நிறத்தை நான் உள்ளத்தில் பதிய வேண்டும் என்பதற்காக எனக்கு ஒரு உதாரணம் ஒன்றை சொல்லி காமித்தார். என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு பச்சை நிற இலையை விரித்து அதற்கு மேல் சோற்று பருக்கைகளை வைத்து அதற்கு மேல் குழம்பை ஊற்றினால் எப்படி இருக்கும்? கீழே பச்சையாக, மேலே வெள்ளையாக, அதற்கு மேல் சிகப்பாக இருக்கும். இப்படித்தான் தேசிய கொடியுடைய வர்ணம் இருக்கும் என்பதாக எனக்கு சிறு வயதில் என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதனுடைய உள்ளத்தில் இன்னும் பதிந்திருக்கின்றது. அதை கொண்டுதான் நான் தெளிவாக சொன்னேன், கீழே பச்சை, அதற்கு மேல் வெள்ளை, அதற்கு மேல் இப்படிப்பட்ட ஒரு சிகப்பு நிறம் இருக்கும் என்பதாக நான் சொன்னேன் என்பதாக அந்த குழந்தையும் சொல்லி காட்டுகின்றது. இதை பார்த்து ஆச்சரியம் அடைந்த அந்த காவல் அதிகாரி என்ன செய்கின்றார்? அந்த குழந்தைக்கு ஒரு அன்பளிப்பையும் கொடுத்து விட்டு செல்கின்றார். அந்த ஆசிரியை சமூக வலைதளத்தில் பதிவு செய்யும் பொழுது, இப்படித்தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கல்வியை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு விஷயம் அவருடைய உள்ளத்தில் பதிய வேண்டும் என்பதாக நீங்கள் உண்மையிலேயே ஆசைப்பட்டால் அந்த குழந்தைக்கு எப்படி சொன்னால் அதை பதியும் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் உணர வேண்டும். உணர்ந்ததற்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும்? எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அந்த முறைப்படி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் அந்த கல்வி பசுமரத்தாணியை போன்று மிக உறுதியாக அவருடைய உள்ளத்தில் இருக்கும். எக்காலத்திலும் என்ன செய்யாது? அது
மறந்து போகாது என்பதாக அந்த ஆசிரியர் ஒரு அழகான ஒரு செய்தியை பதிவு செய்திருப்பதை சமூக வலைதளங்களை நாம் பார்த்திருப்போம். சுப்ஹானல்லாஹ். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் எம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கல்வி தேவையோ அதை முதலில் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த கல்வியை எப்படி சொல்லிக் கொடுத்தால் என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ அதை உள்வாங்கும் என்ற கல்வியை நாம் என்ன செய்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து அதை முறைப்படி கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், எக்காரணத்தை கொண்டும் அந்த குழந்தை என்ன செய்யாது, மறக்காது. அந்த கல்வியுடன் பயணிக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்யும், ஒரு ஹலாலை பேணக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். நான் ஏற்கனவே போன ஜும்மாவில் சொன்னதை போன்று முர்ரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ பிஸபஅ ஸினீன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை எப்பொழுது சொல்லிக் கொடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். வஹும் அப்னாஉ பிஸபஅ ஸினீன். அவர்கள் 7 வயதில் இருக்கும் பொழுது, 7 வயதில் இருக்கும் பொழுது அது குழந்தை தான். அது தொழுகாமல் விட்டாலும் அதுக்கு என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வயதில் என்ன செய்யுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். விளங்காத வயதிலே சொல்லிக் கொடுக்க சொல்வார்களா? அந்த வயதில் விளங்கும். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் பெற்றோர்கள் அதில் கவனம் கொள்ளாமல் நாம் என்ன செய்து விட்டோம், அதை பொடுபோக்காக நாம் விட்டு விடுகின்றோம். அந்த வயதிலே இதை சொன்னால் இப்பொழுது எப்படி அவர்கள் உள்வாங்குவார்கள் என்பதாக நினைத்தோமோ, அல்லது சொல்வதை கொண்டு எந்த விதமான அக்கறையும் கொள்ளாமல் நாம் விட்டுவிட்டோமோ என்று தெரியவில்லை. பெரும்பான்மையான பெற்றோர்கள் என்ன செய்வது கிடையாது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய தகுந்த கல்வி அந்த வயதில் கொடுப்பது கிடையாது. அவர்களும் கொடுப்பது கிடையாது. கல்வி கொடுக்கப்படக்கூடிய மத்த மதரசாக்களுக்கும் அவர்கள் அனுப்புவது கிடையாது. அப்படி மத்த மதரசாக்களுக்கு அவர்களை அந்த குழந்தைகளை அனுப்பினாலும் தகுந்த கல்வியை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, சில ஒழுக்கங்களை போதிக்கும் பொழுது, சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த ஆசிரியர்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பையும் கொடுப்பது கிடையாது. அடிக்கடி விடுப்பெடுத்து விட்டு வேறு ஊர்களுக்கு அழைத்து செல்வது, அடிக்கடி தவறான காரணங்களை, அதாவது மதரசாவில் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம், தேவையில்லாத காரணங்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு விடுப்பு எடுப்பதற்கு அனுமதிக்கக்கூடிய பெற்றோர்களை, இதுவெல்லாம் தங்களுடைய குழந்தைக்கு சரியான கல்வி போய் சேராமல் இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைக்கு சரியான கல்வி என்ன செய்ய வேண்டும், நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லையெனில் மத்த மதரசாக்களுக்கு, தகுதியான மத்த மதரசாக்களுக்கு அனுப்பி அந்த மதரசாக்களில் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகுந்த கல்வியை நீங்கள் கொடுக்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையாக நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது, ஒருபொழுதும் இருந்து விடக்கூடாது. முதலாவது கண்காணிப்பு, இரண்டாவது தகுந்த கல்வி, மூன்றாவது நாம் என்ன சொல்லியிருந்தோம் ஜும்மாவிலே, அந்த கல்வியை பின்பற்றுவதற்கான ஒரு நல்ல சூழலையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அமைத்து தந்திருக்க வேண்டும். நல்ல கல்வியை கொடுத்து விட்டு என்னுடைய பிள்ளைக்கு நானே தாய்லாந்தில் என்ன செய்து விடக்கூடாது, ஒரு வேலையை வாங்கி கொடுத்து விடக்கூடாது. கல்வி இருந்தாலும் என்ன செய்துவிடும், சிறிது காலம் போக 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 சார்ஜ் குறைந்து விடும். கல்வி இருந்திருக்கும், செய்யக்கூடாது என்பதாக தெரிந்திருக்கும். அப்போ கொஞ்சம் காலம் கிடக்க 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 அந்த குழந்தைக்கு என்ன ஆகிவிடும், அந்த சிறுவன், அந்த இளைஞன் அசால்ட்டாக எடுத்து விடுவான், பொடுபோக்காக ஆகிவிடுவான். அப்போ நல்ல கண்காணிப்பும் இருக்க வேண்டும், நல்ல கல்வியும் இருக்க வேண்டும், நல்ல சூழலும் இருக்க வேண்டும். இதே நேரத்தில் எல்லோருக்கும் நல்ல சூழல் அமையுமா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. அப்ப என்ன செய்ய வேண்டும், நான்காவதாக ஒரு முக்கியமான விஷயம், இந்த முன்னால் சொன்ன இந்த 3 விஷயங்களையும் நாம் ஏற்கனவே ஜும்மாவிலே பார்த்ததுதான். நான்காவதாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. என்ன விஷயம், உங்களுடைய குழந்தைகளுக்கு அவ்வப்போது நீங்கள் நல்லுபதேசங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு நல்லுபதேசங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த காரணத்திற்காக என்னுடைய குழந்தை வயது தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டான் என்ற காரணத்திற்காக எல்லாம் என்ன செய்துவிடக் கூடாது, அந்த நல்லுபதேசங்கள் செய்வதை பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருபொழுதும் நிறுத்திவிடவே கூடாது. அந்த நல்லுபதேசங்கள் தான் அவர்கள் என்ன செய்யும், அந்த ஈமானுடன் அவர்கள் பயணம் செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு உந்துகோலாக இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் மார்க்க கல்வி ஒரு சிறந்த கல்வி. அந்த மார்க்க கல்வி அவர்கள் என்ன செய்யும், ஹராமான விஷயங்களின் பக்கம் போகாமல் அவர்களை தடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்றாலும் மார்க்க கல்வி 3வது நபர்களிடம் இருந்து அவர்கள் பெற்ற கல்வி. ஒன்று இமாமிடம் இருந்து ஜும்மாவிலே பயானாக கேட்டிருப்பார், அல்லது ஏதோ ஒரு இடத்துல பேசப்பட்டதை மொபைல் போனில் ஒரு வீடியோவாக பார்த்திருப்பார், அல்லது யாரோ ஒரு உபதேசமாக யாருக்கோ சொல்லிக் கொண்டிருப்பதை அவர் கேட்டிருப்பார், அல்லது வாய்ப்பு கிடைத்தால் புத்தகங்களை படிப்பதன் வாயிலாக அவர் தெரிந்து கொண்டிருப்பார். இதெல்லாம் நேரடியாக அவரிடத்தில் யாரும் சொல்லிய கல்வி கிடையாது. 3வது நபர் அவருக்கு சொல்லிக் கொடுத்த கல்வி. நேரடியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய குழந்தைகளிடத்திலே பேச வேண்டும்.
உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நல்லுபதேசங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த 4வது விஷயம் இல்லை என்று சொன்னால் மேலே சொன்ன 3ம் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்யாமல் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் மேலே சொன்ன 3 விஷயங்களும் இருந்தாலும் என்ன கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நல்லுபதேசங்களை அவர்களுக்கு தேவைப்படும் போது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களை நல்லுபதேசங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய இருவரின் மீதும் கடமை, குறிப்பாக தந்தையின் மீது கடமை. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தந்தையுடைய நிலை எப்படி இருக்கின்றது? திருமணம் முடிச்சாச்சு, குழந்தையை பெற்றாச்சு, அப்புறம் என்ன அல்ஹம்துலில்லாஹ் வெளிநாட்டிற்கு சென்று சம்பாதித்து கொடுத்தால் மட்டும் போதும் நம்முடைய குடும்பம் வளர்ந்துவிடும், நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து விடுவார்கள் என்பதாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதாரம் மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தகுந்த உபதேசங்களையும் செய்ய வேண்டும். இந்த கடமையை மறந்துவிட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டும் தூரமாக செல்வதை இன்றைய காலகட்டத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படிதானே? பெற்றோர்களும் பிள்ளைகளும் மனதளவிலும் தூரத்திலும் அவர்கள் என்ன எப்படி இருக்கின்றார்கள்? தூரமாக இருக்கின்றார்கள். உடல் அளவிலும் அவர்கள் தூரமாக இருக்கின்றார்கள். இன்னும் சில பெற்றோர்கள் மனதளவிலும் தூரமாக இருக்கின்றார்கள். அவருடைய பிள்ளை கூட என்ன செய்வது கிடையாது, நல்ல முறையில் பழகுவது கிடையாது, பேசுவது கிடையாது, நல்ல உபதேசங்களை தேவைப்படும் பொழுது உணர்ந்தவர்களுக்கு சொல்வது கிடையாது. அந்த பிள்ளையும் என்ன செய்வது கிடையாது. இவர்கள் இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏதேனும் தேவை ஏற்பட்டால், மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஏற்பட்டால் அதை தகுந்த முறையில் சொல்வது கிடையாது. இந்த ஒரு இடைவேளை என்ன செய்து விட்டது? பெற்றோர்களையும் வழியெடுத்து விட்டது, பிள்ளைகளையும் வழியெடுத்து விட்டது. கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு நல்லுபதேசங்கள் செய்வது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய இருவரின் மீதும் கடமை, குறிப்பாக தந்தையின் மீது கடமை. அதை ஒவ்வொரு தந்தையும் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், மா நஹல மின் நுஹ்லி மா நஹல வாலிது வலதன். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி காட்டுகின்றார்கள்? மா நஹல வாலிது வலதன். ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய தந்தை கொடுக்கக்கூடிய அன்பளிப்பிலேயே மிக சிறந்த அன்பளிப்பு எது தெரியுமா? அஃதலு மின் அதபின் ஹசன். ஒரு நல்ல ஒழுக்கங்களை ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதுதான் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே மிக சிறந்த அன்பளிப்பு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம், குறிப்பாக தந்தைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் மீது கவனம் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்களை நீங்கள் நல்ல முறையில் செய்ய வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காமித்திருக்கின்றான், எப்படி ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையிடம் பேச வேண்டும், எப்படி ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு படிப்பினையாக, எமக்கு உபதேசமாக தம்முடைய அருள்மறையிலே பேசி காண்பித்திருக்கின்றான். யாருடைய வரலாறு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி அல்ல. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் கல்வி கொடுக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு அடிமையாக வாழ்ந்தவர். இருந்தாலும் அவருடைய பெயரை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்திருக்கின்றான்? தன்னுடைய அருள்மறையிலே ஒரு தனி அத்தியாயத்தை அருள் இருக்கின்றான். காரணம் என்ன? அப்படிப்பட்ட ஒரு அறிஞராக, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தந்தையாக அவர் இருந்தார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம்? அவர்களுக்கு ஹிக்மத்தை கொடுத்தோம். வலக்கத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் எதை கொடுத்தோம்? ஹிக்மத்தை கொடுத்தோம். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அடிமையாக இருந்தார்கள். அதிகமான ஏழ்மைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமையாக வாழ்ந்தவர்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக நாம் வரலாற்று பக்கங்களிலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களுடைய எஜமானர் என்ன சொல்லி காட்டுகின்றார்? யா லுக்மான், நீ என்னுடைய அடிமையாக இருந்தாலும் நீ எனக்கு ஆசிரியர் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அந்த ஆசிரியர், அந்த தந்தை என்ன செய்கின்றார்? தன்னுடைய மகனிற்கு ஒரு அழகான ஒரு உபதேசத்தை செய்கின்றார். ஒரு உபதேசம் அல்ல, பல உபதேசங்களை செய்கின்றார். எப்படி உபதேசம் செய்ய வேண்டும்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கின்றார்கள், யா புனைய. எப்படி அழைக்கின்றார்கள்? யா பனி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய மகனே என்பதாக அர்த்தம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கின்றார்கள்? என்னுடைய செல்ல மகனே. யா புனை என்றால் என்னுடைய செல்ல மகனே என்பதாக அழைக்கின்றார்கள். என்பதில் எத்தனை பேர் அழைக்கின்றோம் என்னுடைய பிள்ளைகளை? நம்முடைய அந்த தந்தை தன்னுடைய மகனிடத்தில் எப்படி தொடர்புடன் இருக்க வேண்டும் என்பதற்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஒரு விஷயத்தை செய்து காட்டுகின்றார்? என்னுடைய அருமை மகனே என்பதாக அழைக்கின்றார்கள். அழைத்து அந்த மகனை தன்னுடன் அரவணைத்து அந்த மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான்?
தன்னுடைய அருள்மறையை பதிவு செய்கின்றார். நாம் அதை கொண்டு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. எம்மில் இருக்கக்கூடிய பெற்றோர்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதற்காக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன உபதேசம் செய்கின்றார்கள்? வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ. அல்லாஹ்விற்கு என்ன செய்து விடாதே, முதல் உபதேசமாக ஒருபொழுதும் நீ இணை கற்பித்து விடாதே. தன்னுடைய பிள்ளைக்கு முதலில் எதை சொல்லிக் கொடுக்கின்றார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இந்த இஸ்லாத்தை அவர்கள் போதிக்கின்றார்கள். இந்த இஸ்லாத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்து நீ என்ன செய்து விடாதே, ஒருபொழுதும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கி விடாதே என்ற ஒரு ஓரிரை கொள்கையை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக உபதேசமாக செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள்? பெற்றோர்மார்களை நீ எப்படி பேண வேண்டும் என்ற உபதேசத்தை செய்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைய காலத்தில் எத்தனை பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை எப்படி பேண வேண்டும் என்ற உபதேசத்தை நாமே செய்திருப்போம். அது இல்லாமல் போனவருடைய விளைவாக நாம் பார்க்கின்றோமா இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் ஒரு மாதத்திற்கு முதல் 5 நாளைக்கு நீ இந்த வீட்டில் இருக்கணும், அடுத்த 5 நாளைக்கு நீ இந்த வீட்டில் இருக்கணும், அதற்கு அடுத்து 10 நாளைக்கு அந்த வீட்டில் இருக்கணும் என்பதாக பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களை சிரமப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? உன்னுடைய பெற்றோரை நீ எப்படி பேண வேண்டும் என்பதை உபதேசமாக செய்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன உபதேசம் செய்கின்றார்கள்? யா புனைய இன் தக மிஸ்கால மின் ஹர்தலின், ஒரு கடுகினுடைய வித்து அளவிற்கு நீ நன்மை செய்தாலும், ஒரு கடுகினுடைய வித்து அளவிற்கு நீ ஒரு தீமை செய்தாலும், அது நீ எங்கே செய்தாலும் சரி, வானத்தினுடைய உச்சியில் இருந்தாலும் சரி, நீ பாலைவனத்திலிருந்து செய்தாலும் சரி, அல்லது பூமியுடைய அடிப்பகுதியில் இருந்து நீ செய்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஅதி பிஹுவா, அல்லாஹ் அதை ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்படுத்தியே தீர்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? உன்னை கண்டிப்பாக பார்த்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். எங்கே சென்றாலும் நீ என்ன செய்ய வேண்டும்? நன்மையை செய்ய வேண்டும், தீமையை செய்யக்கூடாது. நீ நன்மையை செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மறுமையிலே வெளிப்படுத்துவான். நீ தீமையை செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? மறுமையிலே அதை உனக்கு வெளிப்படுத்துவான் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசங்களை செய்கின்றார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபதேசம் இஸ்லாமியர்களுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத் நாள் வரை ஓதப்படக்கூடிய இந்த அருள்மறையை பதிவு செய்திருக்கின்றான். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதை போன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் என்ன என்ன உபதேசங்களை எல்லாம் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக இந்த சூரத்துல் லுக்மானிலே பதிவு செய்திருக்கின்றான். அதை இரண்டாவது உரையிலே தொடர்ச்சியாக பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பித்து தந்த அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்துள்ள வேண்டும். ஹாதா மின் வலில் முஃமினின் தில்லா குல்லி குல்லி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما بعد. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்வது மிக முக்கியமான விஷயம். இதுதான் உங்களுடைய குழந்தை கடைசி வரை நல்ல வழியில் பயணிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஊண்டுகோலாக அது இருக்கும். பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உபதேசங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் லுக்மானிலே வரிசையாக பதிவு செய்து கொண்டே இருக்கின்றார். முதலாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிரை கொள்கை உறுதியாக தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்கின்றார்கள்? உபதேசமாக செய்கின்றார்கள். இரண்டாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றோர்களை எப்படி பேண வேண்டும் என்பது சம்பந்தமாக தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசமாக செய்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீ அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விஷயங்களையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பார்வையிலிருந்து எதுவும் என்ன செய்யாது, தப்பித்து போகவே போகாது. எனவே என்ன செய், அல்லாஹ்வுடைய ஒரு அச்சத்தில் எந்த நேரத்திலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரையச்சம் சம்பந்தப்பட்ட உபதேசத்தை மூன்றாவது உபதேசமாக தங்களுடைய பிள்ளைக்கு செய்கின்றார்கள். எம்மில் எத்தனை பேர் இரையச்சம் சம்பந்தமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்திருப்போம்?
இந்த உபதேசங்களை எல்லாம் செய்யாமல் விட்டு கடைசியில் நாம் என்ன செய்கின்றோம்? வருத்தப்படுகின்றோம். என்னுடைய பிள்ளை என்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு போகிவிட்டதே, நான் நினைத்ததை போன்று என்னுடைய பிள்ளை வளரவில்லையே, நான் எதையெல்லாம் செய்யக்கூடாது எதையெல்லாம் நடக்கக்கூடாது என்பதாக நினைத்தேனோ அதையெல்லாம் செய்யக்கூடியவனாக என்னுடைய பிள்ளை இருக்கின்றான் என்பதாக இந்த உபதேசங்களையும் செய்யாமல் இஸ்லாம் எந்த முறைப்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றதோ அந்த முறைகளையும் நீங்கள் கடைபிடிக்காமல் கடைசியில் வருத்தப்படுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சோதனைகளில் நாம் தோற்றுவிட்டோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒற்றுக்கொள்ள வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ச்சியாக என்ன செய்கின்றார்கள்? சமுதாயத்தினுடைய பண்புகளை சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த சமுதாயத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். என்ன? யா புனைய அகிமிஸ் ஸலாத், என்ன செய்? தொழுகையை நிலைநிறுத்து, நிலையாக தொழுகக்கூடியவனாக நீ இரு என்பதாக தொழுகையினுடைய விஷயத்தில் தங்களுடைய மகனை உறுதிப்படுத்துகின்றார்கள். எம்மில் பெரும்பான்மையான பெற்றோர்கள் அவர்களும் தொழுகைக்கு வருவது கிடையாது. அவர்களுடைய பிள்ளைகளையும் 10 வயதை தாண்டிய பிள்ளைகளை ஃபஜ்ர் தொழுகைக்கு அழைத்து வருவது கிடையாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கின்றார்கள்? அகிமிஸ் ஸலாத், தொழுகையை நீ நிலைநிறுத்து என்பதாக தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக வஅ்முர் பில் மஅரூஃப், நன்மையான விஷயங்களில் ஏதேனும் சில விஷயங்களை நீ அறிந்தால் அதை நீ பிற மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவனாக இரு. ஏதேனும் பாவத்தை நீ பிற மக்கள் செய்வதை கண்டால் அதை விட்டு என்ன செய்து விடு, நீயும் ஒதுங்கிக்கொள், அவர்களையும் செய்யாமல் இருப்பதற்கு நீ அவர்களை தடுத்து விடு என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு உபதேசமாக செய்கின்றார்கள். வஸ்பிர் அலா மா அஸாக் வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏதேனும் ஒரு சோதனை நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் என்ன செய்து விடாதே, மனம் துகழ்ந்து விடாதே. என்ன செய்ய வேண்டாம்? சோதனை என்பது இந்த உலகத்தில் வரத்தான் செய்யும். அப்படி சோதனை உனக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் என்ன செய்? நீ பொறுமையாக இரு. வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏதேனும் சோதனைகள் ஏற்பட்டது என்று சொன்னால் மனம் தோன்று விடாதே. கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் ஏதாவது ஒரு நலவை கண்டிப்பாக வைத்திருப்பான். என்ன செய்து விடாதே, மனம் துகன்று போய் விடாதே என்னுடைய அருமை மகனே என்பதாக சோதனை காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், இப்படி எல்லாம் இருப்பது மிக கடினமான விஷயம், இருந்தாலும் என்ன செய்துதான் ஆக வேண்டும், இப்படித்தான் இருந்தாக வேண்டும் என்பதாக உபதேசம் செய்கின்றார்கள். மக்களை பார்த்து ஒருபொழுதும் நீ முகத்தை திருப்பியவனாக நடந்து விடாதே. மக்களிடத்தில் என்ன செய்ய வேண்டாம்? ஒருபொழுதும் முகத்தை திருப்பிவிட்டு நீ நடக்க வேண்டாம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். மக்கள் எல்லோரையும் நீ அனுசரித்து நடந்து கொள். மக்கள் ஏதோ உனக்கு தீங்களிக்கின்றார்களா, உன்னுடைய உள்ளம் துன்புறும் விதமாக அவர்கள் நடந்து கொள்கின்றார்களா, அவர்களையும் என்ன செய்? அனுசரித்து நடந்து கொள். ஒருபொழுதும் என்ன செய்யாதே, உன்னுடைய முகத்தை பிற மக்களை விட்டும் திருப்பி விடாதே என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, இந்த உலகத்தில் ஒருபொழுதும் நீ பெருமையுடன் நீ நடந்து விடாதே. சுப்ஹானல்லாஹ், பெருமை என்பது கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது என்பதை மிக ஆழமாக அந்த சிறு வயதிலேயே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய மகனுக்கு உபதேசமாக செய்து காட்டுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லஸௌத்துல் ஹமீர், மக்களிடத்திலே உன்னுடைய சத்தத்தை உயர்த்தி நீ பேச வேண்டாம். ஏனென்று சொன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசுவது என்பது கழுதையினுடைய பண்பு. சத்தத்திலேயே மோசமானது கழுதையினுடைய சத்தம் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசமாக செய்து காட்டுகின்றார்கள். இவ்வாறாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய உபதேசம் என்பது எமக்குமான உபதேசம். எம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் எம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உபதேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி பல விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். குறிப்பாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்வப்போதெல்லாம் நல்ல உபதேசங்கள் செய்ய வேண்டிய சூழல்கள் ஏற்படுகின்றதோ அவ்வப்போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்து கொண்டே இருப்பது உங்கள் மீது கடமை. அப்படி நீங்கள் செய்யாமல் தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை என்ன செய்துவிடும்? வழி தவறிவிடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அடிப்படையில் எம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதாக எமக்கு கற்றுக் கொடுத்தானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் எம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதாக எமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் எம்முடைய பிள்ளைகளை வளர்த்து குடும்பமாக வெற்றியாளர்களாக மறுமையிலே சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எமக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தரல வேண்டும். ஹதா மின் வலில் முஃமினின் திலா குலி கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வ ஜமீல் முஸ்லிமீன் முஃமினீன் அஜ்மாயின். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ தில் ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின் வ லذிக்ருல்லாஹி அக்பர்.